சென்னை ஸ்பீட் நியூஸ். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜஸ்டின் ஞானராஜ். நான் வேளச்சேரி அட்வான்ஸ் கிறிஸ்டியன் ஸ்கூலில் 83ல் 1வது படிக்க ஜாயின் பண்ணிவிட்டு நான் 9th வரைக்கும் அங்கே படிச்சுட்டு 91ல் நான் வெளியே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இடப்பட்ட காலத்தில் குடும்ப சூழ்நிலை விஷயமா எல்லோரும் பக்கமாக போயிட்டோம். அதுக்கு கண்டினியூஸாக படித்தவங்க படித்தாங்க. எனக்கு அதுக்கு மேலே படிப்பு வரல. என்னோடய தொழில் பார்க்குறதுக்காக நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு 30 வருஷம் பெரிய கேப். என் கூட படித்த சகாக்கள் எல்லாரையும் வழியில் பார்க்கும்போது கை காமிக்கிறது, போகிறது வர்றது அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாள் எங்களால் சரியாக ஜர்னி பண்ண முடியல. காரணம் என்னென்னா எல்லாரும் சில வேலைகள் முதல்ல காரணம் இருந்ததுனால எங்களால் சரியாக மீட் பண்ணிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் வேளச்சேரி பக்கமாக வரும்போது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷம். 7வது வருஷத்தில் டிசம்பர் மாதம் கடைசி சண்டேயில் மட்டும் நாங்கள் இதை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா பேசி சில விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பேசி நாங்கள் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, இந்த குரூப்பில் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குறோம். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு டெத்துனாலும் நாங்கள் எல்லோரும் கும்பலாக போய் நிற்கிறோம். அவங்க வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை ஒரு ரிங்காக எல்லாருக்கும் அது என் கையில் கூட இருந்தாங்க. அதை நான் அப்படியே கண்டினியூஸாக பண்ணி இது வரைக்கும் 12 பேருக்கு இந்த 7 வருஷத்தில் ப்ரோக்ராம் நடத்தும் போது 12 பேருக்கு இந்த மாதிரி இதே மாடலில் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ரொம்ப ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லா நல்லது கெட்டதுலையுமே நாங்கள் கலந்துக்கிறோம். எங்கள் ஃபேமிலிலேயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் எல்லாருமே இப்படி ஒத்துமையாக இருந்து பண்ணுறது எங்கள் பசங்க கூட எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஜாயிலாக நாங்கள் கொண்டு போகிறோம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் மீட் பண்ணிக்கும் போது எங்களுக்கு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் அப்படி தான் மீட் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுதில் யாருக்காவது வீக்காக இருக்காங்க, உடம்பு சரியில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னா நாங்கள் எல்லோரும் பேசி அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லேயும் முடியாதவங்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். அவங்களுக்கு தேவையான பண உதவிகளையும் கொடுத்து இந்த மாதிரி கெட் டுகெதர்ன்றது சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி பாண்டிங்காகவும் நாங்கள் எல்லாருக்குமே இருந்து சில நல்ல கெட்டது எல்லா விஷயங்களையும் நாங்கள் கலந்து நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். மென்மேலும் நாங்கள் நல்லா இருக்கணும். எங்கள் குடும்பம் இதை நான் ஒரு குடும்பமாக பார்க்குறேன். ஸோ இது நான் தான் இதை உருவாக்குனேன். என் பேர் ஜஸ்டின், நான் தான் அட்மினாக இருந்து உருவாக்குனேன். இதை 7 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. இன்னும் நல்ல முறையில் கொண்டு போகணுன்றது தான் எங்களோட ஆசை. வாழ்க்கை முழுசும் யாரும் எதுவும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இருக்கிற கொஞ்ச நாள் ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜர்னி பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த மாதிரி நிறைய பேர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து கலந்து செல்லணுன்றது தான் என்னோட ஆசை. வேறு ஸ்டூடெண்ட் 84 பேர் இருக்கிறோம். குரூப்பில் ஒரு 78 பேர்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க. ஒரே குரூப் தான், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே ஒரே குரூப்பாக தான் நாங்கள் இருக்கிறோம். மெசேஜ் போட்டால் எல்லோரும் ஹோப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஏதாவது நல்லது கேட்டால் எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிறோம். வாட்ஸ்அப் இல்லாத ஒரு 4 நபர் 5 நபர் வெளியே இருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் கால் பண்ணி பேசி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி எல்லா ஒத்துமையாக இருக்கிறோம். நாளடைவில் எங்கள் குரூப் நல்லா வளரும் போது அதில் நாங்கள் எல்லோரும் ஈடுபட்டு இன்னும் வெளியிலையும் ஒரு முடியாதவங்களுக்கு, ஒரு அனாதாசிரமத்துக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. கடவுள் வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் செய்வோம். அறக்கட்டளையோட ஆரம்பிச்சு இந்த குரூப் இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னால் ஒரு அட்மினாக இருந்து இதை வழி நடத்துகிற ஜஸ்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய எங்களோட நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது, எல்லாரோடக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, நான் பல டிஸ்ட்ரிக்ட் நண்பர்களோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் நண்பர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு மிக அதிகம். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம சென்னையில் நாங்கள்லாம் இங்கே ஒரே இடத்துல பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே படித்து இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்கிறோன்றது எங்களுக்கு 7 வருஷமாக இல்லாமல் இப்போ பிறந்ததுலேருந்து இங்கேயே இருக்கோம். அப்படின்றதுனால நாங்கள் எல்லாமே ஈஸியாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் இதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா எங்களால் இருக்க முடியல. நாங்கள் தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்த விஷயமாவோ வெவ்வேறு இடங்களுக்கு நாங்கள் செல்றதால எங்களால் ஒன்று சேர முடியல. இப்போ நீங்கள் இவ்வளோ சேர்ந்து 7 வருஷமாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்றது எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இதை எடுத்துக்கிறாங்க. இதுமாரி எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
குரூப் ஸ்டார்ட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 குரூப்புமே வந்து நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோம். இந்த குரூப்பில் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த குரூப்பில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய சந்தோஷம். ஆக்சுவலாக நான் லேடிஸ்க்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கூடிக்கிறது நிறைய விஷயங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் லேடிஸ் வந்து அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இது எங்களால் பண்ண முடியும். நிறைய ஈவென்ட் பண்ணுறோம், நிறைய சின்ன சின்ன கேம்ஸு, நிறைய கேம்ஸ் மாதிரி இவங்க இப்போ நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து அவங்க ஸ்கூல் டைமில் எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோமோ அந்த சந்தோஷத்தை திருப்பியும் நாங்கள் கொண்டு வந்து இவங்க முகத்துலலாம் பார்க்குறது எங்களுக்கு ஒரு அதை செஞ்சு காமிக்கிறதுல எங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அதுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்ஸும் சரி, எங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் செஞ்சால் தான் லேடிஸ் எங்களால் வர இன்னும் நிறைய ஒரு 27 லேடிஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வருவாங்க. நம்மளோட இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு மட்டும் இல்லை, நல்லது கெட்டது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறோம். அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சிரிச்ச மகமா இருங்க. எல்லாருமே தம்ஸ் அப் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் பண்ணுங்க தயவு செஞ்சு கை பாருங்க, யாரும் மூஞ்சி மறைக்காம பாருங்க. சிவகுமார் கை காட்ட.